அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அறுசுவையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையல் இருக்குன்னு சொல்லிட்டு கசப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பூ ரசம் வைக்க போறேன். ஓகே. ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்கப்பா. பர்பிள் கலர் ட்ரெஸ். குரங்குலாம் இடத்த கண்டுபிடிச்சிச்சு நினைக்கிறேன். இங்க பாரு எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டு நல்லா முத்தி போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இங்க பாருங்க எப்படி கடிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்ல தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. காலையிலே குளிச்சு முடிச்சிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சமையல் வேலையை பரபரப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 4 அடுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் சாதம், சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிருக்கேன், பாயசத்துக்கு ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து மினி இட்லி செஞ்சிருக்கேன் ஜெஷிதாக்காக. ஏன்னா பசி எடுக்கல பாப்பாக்கு, அதுக்காக இட்லி செஞ்சிருக்கேன். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ் புத்தாண்டுக்கு வடாப்பழம் பாயசத்தோட தான் சாமி படைப்பேன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன்னா அதுல சொல்லியிருந்தாங்க நம்ம சித்திரை 1க்கு வந்து நம்ம சாமி படைக்கிறதுனா அறுசுவையும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பூ ரசம் எல்லாம் வைக்கணும். கசப்பு வந்து மேக்சிமம் நம்ம யாருமே செய்ய மாட்டோம் இல்லையா. சோ மத்த எல்லாமே வந்து சமையல இன்க்ளூட் ஆகும். இப்ப இனிப்புக்கு பாயசம் செஞ்சிரும். இனிப்பு, உவர்ப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். உவர்ப்பு எல்லாமே இருக்கும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்புக்காக இன்னைக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். சாரி, நெல்லிக்காய். துவர்ப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் புளிப்புக்காக மாங்காய், கசப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பூ ரசம் வைக்க போறேன். ஓகே. ஆனா ரசம் வச்சு சாமி படைக்க மாட்டாங்க. நாங்க அப்பத்துல இருந்தே ரசம் வச்சு சாமி படைக்க மாட்டாங்க. ஆனா வேப்பம்பூ ரசம் வைக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா சாம்பார்ல 2 வேப்பம்பூ கிள்ளி போட்டுட்டா ரசம் வைக்கலாமா? இல்ல சாம்பார்ல கொஞ்சமா போட்டுரு, அவ்வளவுதான். நம்ம அது மட்டும் தான் இடையில வைப்போம் சாமிக்கு, அது மட்டும் போதும். நம்ம ரசம் வச்சு தனியா சாப்பிட்டுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து ரெடி பண்ணிருக்கேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு மினி இட்லி வந்து ஊத்தி வச்சிருக்கேன். மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இது வந்து சிறுதானிய இட்லி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் பழுப்பு கலரா வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய இட்லி. ஆமா, எல்லாமே வரகு, திணை, சாமை, குதிரைவாளி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஜெஷிதாக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜவ்வரிசி போட்டு சேமியா போட்டு பாயாசம் பண்றேன். எப்பவுமே வந்து ரெடி மிக்ஸ் பாயாசம் தான் போடுவாரு. தண்ணி கொதிக்க வச்சு அதை போட்டுருவேன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லன்னு சொல்லிட்டு பேபி எனக்காக ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்திருக்காரு பாயாசம் செய்யறதுக்கு. கொஞ்சமா ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இது வந்து சேமியா போட்டுக்கலாம். ஓகே. இது மாதிரிதான் எங்க வீட்டுல எல்லாம் செய்வாங்க எப்பயுமே. இந்த சேமியா வந்து நீட்டா போட்டு வெந்துடும். அதை உடச்சு போடுறேன். நீட்டா போடக்கூடாது பேபி, புட்டு புட்டு தான் போடணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, விடு. சீக்கிரமா வெந்துரும் இந்த சேமியா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டைம் செய்யற மாதிரியே ஓகே எடுத்து வச்சுட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சேமியாவும் போட்டிருக்கேன். இது நல்லா வெந்ததும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா பால் எடுத்து வச்சிருக்கேன். பால் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை, உப்பு சேர்த்துட்டு அப்புறம் வந்து முந்திரி, ஏலக்காய், திராட்சை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போடணும். இதனாலதான் இதெல்லாம் வந்து நான் செய்யவே மாட்டேன். அந்த ரெடி மிக்ஸ் விட்டுவாங்கன்னா தண்ணி கொதி வச்சு அப்படியே வச்ச வேலை முடிஞ்சது. எல்லாமே இருக்கும் அதுல. இது தனித்தனியா நான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணா வேலையை முடிஞ்சது பேபி. இங்க பருப்பு வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. சாதமும் வந்து பாத்தீங்கன்னா வடிச்சு வச்சுட்டேன். சாம்பார் ஒரு பக்கம் தாளிச்சு வச்சுட்டு வடையும் மட்டும் ரெடி பண்ணணும். ஸோ கிரைண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உளுந்து போட போறேன். உளுந்து தான் ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வடை தான் நீ ரெடி பண்ண போறேன். ஓகே. பாருங்க, நீங்க குளிச்சுட்டு புது சட்டை போட்டுங்க. நான் புது சட்டை போட்டுக்கிட்டேன் குளிச்சுட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வந்து காலையிலே புது சட்டை போட்டு ரெடி ஆயிட்டாரு. ஆமா, சூப்பரா இருக்கு இந்த சட்டை. தேங்க் யூ சங்கீதா. நானும் பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மாங்காய் பச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பச்சடி. ஆமா, இது வெந்ததுன்னா இதுல வந்து வெள்ளைப்பொடி போட்டு இறக்கிடலாம். இப்போ வடை போட்டுட்டா கிரைண்டர்ல அரைச்சிருக்கேன். மாவுல அப்படின்னு நொறைய வந்துருக்கு. கிரைண்டர்ல அரைச்சா மாவு நல்லா ஃப்ளஃபியா வரும். அதனால கிரைண்டர்ல அரைச்சேன். அரிசி மாவு சேர்க்கல. இதுல எப்படி வரும்னு தெரியல. அரிசி மாவு சேர்த்தாதான் மொடு மொடன்னு வரும். ஏன் அரிசி மாவு சேர்க்கல? மாவு இல்லையா? இல்ல, இருந்து எதுவுமே கல்ல அவசரப்பட்டு கோல மாவுல கலந்துட்டு கோலம் வெள்ளையா வரணுன்னு. இது வந்து தக்கமே சூப்பரா இருக்கு. அரிசி மாவுனா மொறு மொறுன்னு இருக்கும். எல்லாரும் நமுத்துறோம். என்ன தங்க? சூப்பரா ஜெஷிதா காட்ட. ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஜெஷிதாவோட அவுட்ஃபிட். இங்க பாரு, நேரம் அப்பாவை பாரு. சுத்தி காட்டு. என்னோட அவுட்ஃபிட் இதே மாதிரி தான் அத்தை போட்டுருந்தாங்களா? சரிம்மா.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சமையல் ரெடி பண்ணிட்டோம். சாதம் வடிச்சிருக்கேன், சுட சுட சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார். முக்கியமா இதுல பாரு நெல்லிக்காய் போட்டிருக்கேன், துவர்ப்புக்காக நெல்லிக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இனிப்புக்காக பாயாசம். அறுசுவையும் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கு பேபி. அப்படியா? ஆமா, பாயாசம் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வடை அப்பளம், எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா வடை அப்பளம். சோ இது வந்து மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி, ஆமா மாங்காய் பச்சடி வந்து பாத்தீங்கன்னா நீ செய்யணும்னு சொன்னாங்களா, அதனால மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம் வச்சிருக்கேன். வேப்பம்பூ ரசம், ஆமா. ஓகே. சோ இதுதான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல். பூஜை ரூமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. நம்ம ஈவினிங் ரெடி பண்ணோம் இல்லையா, கனி காணுதல் எல்லாமே இங்க வந்து இருக்கு. சோ இதையும் எடுத்து வச்சு சூப்பரா நம்ம நியூ இயரை செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். ஓகே, எல்லாம் போடலாம். ஓகே, சாமி கும்பிடு. நல்லா இந்த தண்ணி வேணும், நல்லா பயிற்சினா இந்த தம்பி சாமி சாமி இருக்கு கூக்கும். சஷ்விதா எப்படி சாமி கும்பிட்றா பாத்தியா? 2 தம்பி சாமி கொடுக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு அழகாக படையல் போட்டாச்சு. பாருங்க, இதான் நான் இன்னைக்கு ரெடி பண்ணது. ஸ்வீட்லாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பழம்லாம் கீழே வச்சிருக்கேன், எல்லாமே கீழே வச்சாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுலாம். வா பேபி, நீ தான் கும்பிட. எல்லாம் வருவாங்கம்மா. எங்க அக்கா, ஆமா, நானு எல்லாரும் போவோம் இங்க கார்ல. சரி, ஓகே. கோயிலுக்கு போறோம். அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. அம்மா வருவாங்க, அதான் சொல்லிட்டு இருக்காரு. மாலுக்கும் கோயிலுக்கு போறோம் வரேன்னாங்க. வந்தாங்கன்னா எல்லாம் கும்பலா கோயிலுக்கு போலாம். இங்க வச்சிட்டேன். இங்க போட்டு வச்சிட்டியா? சாமி கும்பிட்டாச்சா? நான் தண்ணி ஊத்தறேம்மா. சாமிக்குமா சாப்பிடுறாங்கல்ல. நல்லா படி, ஒரே டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ரிப்பீட் மோட்ல மாட்டறே நீ. ரிப்பீட் மோட்ல ஒரே டயலாக் சொல்லிட்டு இருக்காரு. நானே வளரேன். நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும். புகை வருதா? நானும் ஜெஷிதாவும் ஆளுக்கு ஒரு இலை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பேபிக்கு ஒரு இலை வச்சிருக்கேன். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். ஆமா, ஸ்பெஷல் மீல். சித்தப்பா வருவாருமா? சித்தப்பாக்கு கொடுக்கலாம். சித்தப்பாக்கு தரலாம்டி. தரலாமா? மாங்காய் பச்சடி சூப்பரா இருக்கு பேபி. நல்லா இருக்கா? ரொம்ப நாளாவது எப்பயோ மாங்காய் பச்சடி செஞ்சது. அதுக்கப்புறம் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சீசன் இல்ல, அதனால இப்பதான் செய்ய முடியும். எல்லாமே நல்லா இருக்கு. என்னம்மா எல்லாத்தையும் தேனில வைக்கிற? தீஞ்சு இது அப்பதான் சொல்லுது. அது தீஞ்சு போச்சா, அதனால அது கூட வாங்குறாரு. நமத்து போச்சியா? சொல்றாரு நமத்து தாம போச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், புத்தாண்டு சாப்பிட்டுட்டு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேப்பம்பூ ரசம் வச்சிருக்கேன். சாப்பிடுமா? வேப்பம்பூ ரசம் நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு பேபி. அந்த ஃப்ளேவரோட நல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லா வேப்பம்பூ தான் அழகா மிதங்கிட்டு இருக்குது. வேப்பம்பூ ரசம் நெய்யில வதக்கி போட்டு வச்சா கசக்கவே இல்லை, நல்லா இருக்கு. சரி, அவ்வளவுதான். நீ சாப்பிடலாம். சாப்பிட்டியா? கோயிலுக்கு போலாம். எல்லாரும் அப்படியே கோயிலுக்கு போலாம். ஓகேப்பா, சரிம்மா. கூட்டம்லாம் கேட்காது, காலிங் பெல் தான் அடிக்கணும். இப்பதான் நாங்க வெளியில போயிட்டு வந்தோமே 2 வீலர்ல, அதுக்குள்ள எப்போ பிடிச்சா எப்படி சொல்றாங்க பிராத்த. எப்போ மிஷின் கூட்டினதுங்க எங்க இன்னொருத்தர காணோம். வாங்க உள்ளதான் மாதிரி அம்மா இருக்காங்களா? ஆயா வந்துட்டாங்க. ஜாலி ஜெஷிதாக்கு. ஜாலியாயிட்டாரு அவரு. நான் 2 பேரும் சேம் பிஞ்ச் Dress போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேட்சிங் Dress போட்டுருக்கோம். பப்ளி மாஸ் கட் பண்ண போறோம். फ्रेंड्स இது நேத்து வாங்கிட்டு வந்தது. என்னம்மா? இது சிக் வெட்ட போறேன்.
அந்த சின்ன சாறு வெட்ட போறோம் சிக் சிக். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்ளி மாஸை வந்து உரிச்சு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஆமா உள்ள ஃபுல்லாவே டிவி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து குட்டி பசங்க 2 பசங்க இருக்காங்க, எதிர் வீட்டு பசங்க, அப்புறம் எங்க மாமியாரும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த பப்ளி மாஸ் சாப்பிட போறோம். ஆமா கட் பண்ணலாமா? தாய் கிழவி படம் பார்த்துட்டு இருக்கோம், நல்லா ஜாலியா படுத்துட்டு ஃபுல்லா சாப்பிட்டு டிவில ஓடிட்டு இருக்கு. வெட்டு பேபி வெட்டு. இதுல முக்கா வச்சு வெறும் பஞ்சு தான் இருக்கும். இந்த பழம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 120 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு பேபி. இதெல்லாம் சும்மாவே பழுத்து கிடக்கும் பேபி. எங்க ஊர் பக்கம் ஃப்ரீயா தான் தருவாங்க. இங்கெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் விக்குமே. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா விலை அதிகமா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. பஞ்சு மாதிரி இருக்குமா? பஞ்சு மாதிரி தான் இருக்கு பாரு. ஆமா பாதி பிடிச்சி வெட்டணும். பெரிய கத்தி எடுத்து வந்து வெட்ட வேண்டியதானே? பெரிய கத்தி தான் வேணும் பொழுது. என்னம்மா? வா இங்க பறிச்சுடா. பெருசா தான் இருக்கு பொழுது. நல்லா தான் இருக்கு. வெயிட்டா இருந்தது தானா? நல்லா இருக்கு. அம்மா இங்க பாருங்க. இங்க பாருங்க. பிங்க் கலரா இருக்கா பஞ்சு? ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்கப்பா. பர்பிள் கலர் ட்ரெஸ் பிரகாஷ் மாமா எடுத்துன்னு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் பேபிக்கு அவர் பிங்க் கலர் போடுறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல கலர். டி-ஷர்ட். நீனா பப்பு கலர் போட்டுக்கற. நீனா பப்பு கலர் போட்டுற. நான் பப்பு கலர் போட்டல. இந்த கலர்ல போட்டுக்கற. நீனா பப்பு கலர் போட்டுக்கற. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அப்படியே சொல சூப்பரா அப்படியே பிங்கா இருக்குது உள்ள. அது மேல இருக்க பஞ்சு இங்க பாருங்க பிக்க பிக்க வந்துகிட்டே இருக்கு தோல். இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெருசா இதுவே சம வெயிட்டா இருக்குது சரிங்களா? இது 1.5 கிலோக்கு மேல இருக்கும் போல இருக்கு. மொத்தம் 2.5 கிலோ பழம். மொத்தம் 2.5 கிலோ இல்ல, இது அவ்வளவுதான் கம்மியா தான் போயிருக்கு. சரியான வெயிட். ஒரு சிலை ஒரு சொலை இருக்குல்ல. தூள் வச்சு பிச்சு உரிச்சோடும். நான் அப்ப விளையாண்டுருக்கணும். 2 பேரும் விளையாடுறாங்களா? அததான் பேசிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. சரி ஓபன் பண்ணு, எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணி உள்ள போய் சாப்பிடலாம். எப்படி தான் ஓபன் பண்ண போறோம்? அப்படியே ஓபன் பண்ணு. பலம் என்னடா இது? ஐ இங்க பா சைடா. வாவ் இதா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா இருக்கு. செம்மையா இருக்குது. இப்போ வந்து பிரிச்சு சாப்பிடலாமா? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது நல்லா இனிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சா கொஞ்சம் லைட்டா கசப்பு தட்டுது. நல்லா இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாமே இருக்கு இதுல. சூப்பரா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சொலை மட்டும் சாத்துக்குடி சொலை மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. பப்ளி மாஸ் தான் பேபி. சாப்பிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? உள்ள போய் எல்லாரும் கொடுப்போம். ஓகே வா டிவி பார்க்கறோம். நாங்க டிவி பார்க்கறோம். ஓகே அப்படியே போய் டிவி பாறோம். எல்லாரும் படுத்துக்கிட்டு டிவி பாக்குறாங்க. பயங்கரமா டிவி பாக்குறாங்க. இல்ல கட் பண்ணது நானு, கிளீன் பண்றது அத்தை. மற்றொரு வேடிக்கை பாக்குறாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுல எங்கேயே குப்பை கிடக்குது, அதை எடுப்போம்னு ஒரு நாளும் எடுக்கிறதே கிடையாது. செய்தா இதுதான் சான்ஸ். அந்த நேரம் அத்தை வந்தாங்க, அத்தை வேலை செய்யறாங்க. புத்தாண்டுக்கு எல்லாம் கோலம் எப்படி கலர் கோலம் போடுறாங்க, நீ என்ன பிளைன் கோலம் போட்டு வச்சுக்கிற? ஓகே ஓகே. ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கலைஞ்சிருச்சு ஃபுல்லாவே. என்னது? ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தேன். செய்தா புத்தாண்டு அதுமா சுத்தி நிக்கிற. ஃபுல் டே இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஃபுல் டே ஷாப்பிங்கா? ஆமா சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ்ல ஷாப்பிங் பண்ணோம். இப்போ ஜூடியோக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூடியோ ஷாப்பிங். ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணா அண்ணி ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அவங்க கூட நாங்க கம்பெனி கொடுக்குறோம். அதானே? நானும் ஜீன்ஸ் எடுக்க போறேன். அப்படியா? மேகி பேண்ட். சரி ஜூடியோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரொம்பவே ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நாங்கள் அப்படியே பரபரப்பாக சாமிலாம் படித்தோமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மால்ஜேக்கா பிரகாஷ் மாமா வந்துருந்தாங்க பாப்பெல்லாம். அப்புறம் உடனே அம்மா வந்துருந்தாங்களா. ஃபுல்லாக வந்து டிவி பார்த்தோம். டிவிலாம் பார்த்துட்டு ஷாப்பிங் போயிட்டு சாப்பிட்டு ஃபுல் டே செம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க இங்கப்பா தேங்காய். எப்பயுமே வந்து ஊர்லேருந்து தேங்காய். ஆமா தேங்காய் மட்டும் நம்ம கடையில் வாங்க வேண்டிய இதே கிடையாது. ஆமா எப்பவுமே தேங்காய் வந்துடும்.
நம்ம தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ ஒரு 3 மட்டும் உரிச்சு எடுத்துட்டு வாமான்னு சொன்னா உரிச்சு எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மல்லாட்டை காய வச்சுட்டு வந்தோம் இல்லையா, சூப்பரா காஞ்சிருச்சு. சூப்பரா சத்தம் கேக்குது பாரு. மல்லாட்டை சூப்பரா காஞ்சிடுச்சு. நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு கொழுக்கட்டை சுட, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மல்லாட்டை ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச வேர்க்கடலை தோல் உரிச்சு வச்சுட்டுனா வச்சுக்கேன், நம்ம ஊற வச்சு பாப்பாக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து அவிச்சு கொடுக்கலாம். ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி ஊற வச்சு அவிச்சு கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ். இந்த காஞ்ச மல்லாட்டிய வானல்ல அப்படியே போட்டு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோலோட போட்டு வறுக்கணும். வறுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, அதனால இந்த மல்லாட்டை எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் முருங்கைக்காய், ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் காய்ச்சுதா, முருங்கைக்காய் வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. சூப்பரா இருக்கும். கொத்தரங்காய் எடுத்துட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டியாமா? ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கும். போய் எத்தனை கொத்தரங்காய் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நம்ம செடியில பறிச்ச தக்காளி பழம் எவ்வளவு தக்காளி பழுத்து இருக்குன்னு. இதுவே 2-3 கிலோ இருக்கும் போல இருக்கு. வீட்டை ஒரு 3 கிலோ வச்சுட்டு வேற வந்தாங்களாம். செம பழம் பழுக்குதுன்னா இங்க பாருங்க தக்காளி பழம். இங்க பாரு, கடையில வாங்க எல்லாமே நம்ம வீட்டு செடியில பறிச்சது. தரையில வச்சா இவ்வளவு பெருசு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் பெருசு பெருசா காய்ச்சது, அதுக்கப்புறம் சின்ன சின்னதா இந்த செடியில காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு செடி எல்லாமே நாட்டு தக்காளி, அது சின்ன சின்னதா தான் இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குட்டி குட்டி தக்காளியா இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய தக்காளி ஆகுது, குட்டி குட்டி தக்காளி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய தக்காளி வந்திருக்கு. எல்லாமே நம்ம வீட்டுல பறிச்சு நம்ம நட்ட செடி. நான் ஒரு டைம் கூட நான் அறுவடைக்கே போகவே இல்லை. அன்னைக்கு பச்சை மிளகாய் பறிச்சல, அதோட சரி மிளகாய் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிட்டா? ஊருக்கு போனா எடுத்துன்னு வரலாம். அப்புறம் கொத்துறாங்க அம்மா வந்து நைட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ இங்க வந்தாலே வந்து பார்த்தோன்னா நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 நைட்டி இங்க எடுத்து வச்சிருக்கல, கம்ஃபர்டபுளா நல்ல நைட்டி. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. கொத்தரங்காய் பொரியல் செய்யலாம், அழகா பொரியல் பண்ணலாம். செவ்வாழை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ வாங்கிட்டு. ஆமா, இது 4 பழமும் 1 கிலோ இருக்கும். அது 1 கிலோ, இது 1 கிலோ போல. சூப்பரா இருக்கு. செவ்வாழை காயா இருக்குது, வெளியே எடுத்து வச்சுன்னா பழுத்துரும். பழுத்தா கலர் வரும் நல்லா. ஓகே, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம் பார்த்தா கட்டப்பையில நசிக்குதுன்னா என்ன பண்றது, அதனால 4 பழம்னு சொன்னாங்க கடைக்காரு. ஆனா காயா வேணும். கொஞ்சம் காயா வாங்கி வரது நல்லதுதான், கொஞ்சம் கொஞ்சமா பழுக்கும், அப்படியே சாப்பிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மொட்டை மாடியில சூப்பரா காயெல்லாம் காய்ச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரியல, குரங்கு வந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிடுச்சு. குரங்கா இல்ல பூனையான்னு தெரியல. எது கடிச்சதுன்னா இந்த பூனை எல்லாம் கடிக்காதுங்களா? பூனை காய்கறி கடிக்காதா? ஒரு 3 பூனை வந்து சுத்தி கிடையாது. ஒரு கருப்பு திருட்டு பூனை மாதிரியே இருக்குது பார்க்கவே. ஸோ இங்க பாருங்களேன், எல்லா காயும் கடிச்சிருச்சு. அப்படியே இங்க பாரு, பாதி பாதியா வந்து பாத்தீங்கன்னா கடிச்சிருச்சு. கத்திரிக்காய் எப்படி கடிச்சிருக்குன்ட்டு இங்க பாருங்க, எல்லா காயும் எல்லாத்தையுமே கடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நம்ம தோட்டத்துல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு தொல்லை எல்லாம் இல்லாம நல்லா இருந்தது. ஆமா, வச்சதுல இருந்து நல்லா இருந்தது. இப்ப குரங்கு எல்லாம் இடத்த கண்டுபிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுருது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி காயெல்லாம் கடிச்சு கீழே போட்டு வந்து வச்சிருந்தது. தக்காளி எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் ஃபுல்லாவே கடிச்சிருச்சா. முக்கியமா இங்க பாருங்க, பீர்க்கங்க ஆசாசியா வச்சிருந்தேன், ஒண்ணே நல்லா முத்தி போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இங்க பாருங்க எப்படி கடிச்சு உடைச்ச மாதிரி. இது கடிச்சு நோண்டிச்சா எப்படி தின்னு? அது கையிலே உடைக்கும் பேபி. உடைக்குமா? பாதி உடைச்சு அங்க சாப்பிட்டு போட்டு வச்சிருந்தது. ஆசாசியா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு டைம் பாத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து நம்ம மொட்டை மாடியை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் சங்கீதா. இது இப்ப சாப்பிட்டு போனா பிரச்சனை கிடையாது. ஆமா, அடுத்தடுத்து மறுபடியும் வந்து சாப்பிடுமா என்னன்னு தெரியல. சூப்பர் பாரு, பல்ல வச்சு எப்படி கடிச்சிருக்கு, அந்த பல்லு புதஞ்ச இடம் அப்படியே புதஞ்சிருக்கு. என்ன இதுக்கப்புறம் மாடி தோட்டத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. பாவக்காய் மட்டும் கசக்குது சொல்லி கடிக்கலன்னு நினைக்கிறேன். பாவக்காய் மட்டும் அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பாவக்காவும் அப்படியே லைனா இருக்கு. அம்மா ஊர்ல இருந்து வந்து பாத்தாங்க, பாப்பாலாம் வந்து பாத்தாங்க. அப்பெல்லாம் நல்லா இருந்தது. நம்ம ஈவினிங் ஷாப்பிங் கிளம்பி போனோம் தெரியுமா, அந்த டைம் தான் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா காயும் வேஸ்டா போயிடுச்சு. எல்லாம் ஒரு டைம் பறிச்சு அறுவடைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அம்மா கூட வந்து பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வருவோம் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்புறமா பறிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் வந்து எதுவும் கடிச்சு சாப்பிட்டு போயிட்டு. நம்ம மாடி தோட்டத்துல மாங்காய் தான் வருமானம் தெரியல, கொஞ்சம் பிஞ்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசு பெருசா இருக்கு. முன்னாடி இருந்ததை விட முத்துமா இல்ல மஞ்சளா ஆகுது, கொட்டிக்குமா? எல்லாமே மஞ்சளா தான் இருக்குது. மஞ்சளா பொறிமா வரும். ஒரு 2-3 டைம் பூ பூத்து அப்புறமா காய் வரும்னு நினைக்கிறேன். வரும்போது பாத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குரங்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல வந்து சேட்டை பண்ணிட்டு போயிடுச்சு. அதை எப்படி நீங்க காப்பாத்துன்னு தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.